வெகுங்கு வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல அக்டோபர் 2025 கும்ப ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்களை முதல்ல குரு அதிசார பலன்கள் என்ன நமக்கு கொடுக்க போகுது, அதனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும், மற்ற கிரகங்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள், அதுக்கு அடுத்தது உங்க ராசியில இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா அக்டோபர் மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு இதுல பார்த்துட்டு நீங்க பயணம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் இனிய நாளா வெற்றிகரமான நாளா அமையும் அப்படிங்கிறனால இதை கொடுத்துருக்கோம். அடுத்து சந்திராசிரமங்கள் எல்லாரும் இதைய பயன்படுத்திக்க. அன்பார்ந்த கும்ப ராசி நேயர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகமான ஒரு மாதமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு அதிசாரமா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் 18/10க்கு அப்புறம் அதிசாரமா பயிற்சியாகி தன்னுடைய உச்ச ராசிக்கு வர்றார். அது உங்களுக்கு 6ஆம் இடமாக இருந்தாலும் ரணருண ரோக சத்ருஸ்தானமாக இருந்தா கூட குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும், ஜீவனஸ்தானம் தொழிற்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும், அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும், தனஸ்தானத்திற்கும் விழுகிறது. அப்ப தனஸ்தானத்தை உங்களுடைய தனகாரகனே பார்வையிடுறாரு. இதை விட வேற என்ன சிறப்பு வேணும்? அதுவும் அதிசாரமா உங்களுடைய தனஸ்தானத்தை 2ஆம் இடத்து அதிபதியே பார்வையிடுறாரு. மிகச்சிறந்த செல்வ செழிப்பு வாரி வழங்க போறாரு. அப்ப நீங்க இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள காவல் தெய்வங்களை முதல்ல வழிபடுறதும், ஏன்னா உங்க ராசிநாதனே 2ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார். குலதெய்வ வழிபாடு, எல்லைகளில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், சபரிமலை சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை தடையில்லாம கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். அடுத்தது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான சிறுதூர பயணங்கள், தைரிய வீரிய சகோதர ஸ்தானம், எண்ணம் எழுத்து இயக்கம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் முயற்சி ஸ்தானத்திற்கும் ஜீவஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஜீவன ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப தொழில்னால இதுவரைக்கும் எந்த தடை இருந்தாலும் தடைகள் எல்லாம் விலகி எல்லா வகையான செல்வ செழிப்பு, பாக்கியம் அப்படிங்கிறப்போ எல்லா வகையான செல்வ செழிப்பும் நிறைந்தாதான் ஒரு மனிதனை பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே அற்புதமா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் இருந்திருக்கு. அதுலயும் உங்க ராசிக்கு சுக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாயிருக்கிறார். அப்ப நீச்சமாயிருக்கார் மேலோட்டமா பாக்குறப்ப அது நீச்சமா தெரிந்தாலும் 8ஆம் அதிபதியான புதனோடு சுக்கிர பகவான் பரிவர்த்தனை ஆகிறதுனால 9ஆம் இடத்திற்கே சுக்கிர பகவான் வந்துடுறாரு. உங்க பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி வந்துடுறாரு. புதன் பகவான் தன்னுடைய 8வது வீட்டுல ஆட்சி ஆகியிருக்கிறார். அப்ப இங்க 9/10க்கு உண்டான தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகுது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகம். எல்லா வளங்களையும் மாறி வழங்கக்கூடிய யோகத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. ஆக 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போறதும், 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்திலே ஆட்சி பெறுவதும் ஒரு நல்ல ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. 8ஆம் இடத்துல புதன் பரிவர்த்தனையாகி போறதுனால டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறவங்க, காலி நிலம் வாங்கி விற்கிறவங்க, செக்குல கையெழுத்து போடுறவங்க, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க,
எழுத்து துறையில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். யாரையும் நம்பி ஈஸியா வாக்கு கொடுத்துறாதீங்க, கையெழுத்து போட்டுறாதீங்க. அவங்க என்னதான் ஆசையா பேசினாலும், நம்பிக்கையா பேசினாலும், தயவு செஞ்சு கையெழுத்து போட்டு பின்னாடி வம்புல மாட்டிக்காதீங்க. அடுத்து உங்க ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு அதிபதியான 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 16/10/25 வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். சூரிய பகவான் 8ஆம் இடத்துல மறைகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏன்னா தந்தை அரசு சார்ந்த வேலைகள்ல உங்களுக்கு ஆதாயம் இருக்காது, தொந்தரவுகள் இருக்கும். தந்தைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். தந்தையினுடைய உடல் நலன்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். அதுவே 17/10க்கு அப்புறம் சூரிய பகவான் 9ஆம் இடத்திற்கு வரார். ஆக பாதி மாதத்திற்கு மேல அக்டோபர் மாதம் பிற்பகுதியில 17ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு வரார். அப்ப தந்தையினுடைய ஆதரவு, தந்தையினால கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அரசு சார்ந்த வேலைகள், அரசுகிட்ட இருந்து வரக்கூடிய ஆதாயம், இது எல்லாமே பிற்பகுதியில் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு தனகாரகன் தனஸ்தானத்தையே பார்வையிடுவது ஒரு மிகச்சிறந்த சிறப்பு. கர்மாதிபதிகள் இணைவது இதை விட இன்னொரு மிகச்சிறந்த சிறப்பு. அதுவும் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்துல புனர்பூசம் 4ஆம் மாதத்துல அதிசாரமா வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. ஆக சிறப்புகள் எல்லாம் நிறைந்த சிறப்புகள். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். வேற ஒண்ணும் இல்ல. அருமையான ஒரு மாதம் கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாதம். கும்பராசி நேயர்களுக்கான சந்திராசிரமங்கள் 18/10/25 இரவு 11 முதல் 21/10/25 காலை 9:30 வரைக்கும் சந்திராசிரமங்கள். அவிட்டம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 6, 8, 10, 11, 13, 15, 17, 19, 22, 27, 29. அசுப நாட்கள் அக்டோபர் 5, 7, 9, 20, 22. யோக நாட்கள் அக்டோபர் 15, 17. சதய நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 5, 7, 9, 11, 12, 14, 16, 18, 20, 23, 28. அசுப நாட்கள் அக்டோபர் 6, 8, 10, 21, 26. யோக நாட்கள் அக்டோபர் 16, 18. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 4, 6, 8, 10, 12, 13, 15, 17, 19, 21, 24, 29, 30. அசுப நாட்கள் அக்டோபர் 7, 9, 11, 22, 27. யோக நாட்கள் அக்டோபர் 17, 19. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.